போட்டோ தாத்தாவை காமிக்கிறாங்க. போட்டோ தாத்தா வந்து அவங்க பொண்ணு கிட்ட விஷயத்த பூரா சொல்றாங்க. அவங்க அப்பாவை பாக்கலான்னு பாவம் அன்பரசு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா வந்து ரைடு வந்தனால அவனால பாவம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அடடா பாவம் அவங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. அப்போ வந்து போட்டோ தாத்தா சொல்றாரு, அந்த நெகட்டிவ் எல்லாம் எங்க வச்சிருக்க, இந்த எரிஞ்சு போனதுல பேலன்ஸ் இருந்ததுல அது எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருக்க ஸ்டோர் ரூம்ல தான்ப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் உடனே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுந்திருச்சு போறாரு. அடுத்ததே மங்காவை காமிக்கிறாங்க. செம்ம டென்ஷன்ல மாடியில நின்னுட்டு இருக்காங்க. அம்மா எதுக்குமா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சிவகாமி, ஏமா நல்லா சிரிச்சுதான் பேசிட்டு இருந்த, அப்புறம் என்ன டல் ஆயிட்ட, என்னாச்சுமா, யாரு உனக்கு போன் பண்ண, போன் பண்ண பின்னாடிதான் உன்னை இப்படி டல்லான? திலகா தான் போன் பண்ணா சிவகாமி, அனன்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு தான் உன்ன நான் இங்க வர சொன்னேன். அந்த விஷ்வா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டானம்மா. என்னம்மா சொல்ற, கல்யாணம்மா இப்படி ஓடி போயிட்டா என்னம்மா ஆகுறது, மாப்பிள்ளை இப்படி ஓடி போயிட்டா நான் என்னம்மா பண்றது, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குமா, படபடன்னு வருதுமா. சிவகாமி அமைதியாரு, அனன்யாக்கு தெரிஞ்சதுன்னா பயப்படுவான் தான் உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்தா நீ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பயப்படாம அமைதியாயிரு. மா எப்படிமா பதறாம இருக்க முடியும், இந்த கல்யாணத்தை இங்க வரைக்கும் கொண்டு வரதுக்கு எவ்வளவு நம்ம சிரமப்பட்டிருப்போம், திடீர்னு இப்படி மாப்பிள்ள ஓடி போயிட்டானா என் பொண்ணு வாழ்க்கை என்னம்மா ஆகுது, ஐயோ இது வெளியே தெரிஞ்ச எவ்வளவு பெரிய அசிங்கம், இது வேற அனன்யாக்கு தெரிஞ்சதுன்னா என்னம்மா ஆகுது. ஏ சிவகாமி கொஞ்சம் அமைதியா இருக்கியா, இந்த கல்யாணம் நடக்கும். அந்த விஷ்வா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போயிருந்தாலும் சரி அவனை கூட்டிட்டு வந்து என் பேத்தி பக்கத்துல உட்கார வச்சு அவன் கையாலேயே என் பேத்திக்கு தாலி கட்ட வைப்பேன். அப்புறம் பத்மாக்கு நீ யதார்த்தமா போன் பண்ற மாதிரி போன் பண்ணி அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு விஷயத்த முதல்ல கேதர் பண்ணு. சரிமா அப்படின்ட்டு கால் பண்றாங்க. ஃபுல் ரிங் போகுது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க பத்மா. அவ எப்படிமா போன் பண்ணுவா, நீயே கொஞ்சம் யோசனை பண்ணு, அவ பையனுக்கானா எந்த மூஞ்சி வச்சுட்டு அவ போன் எடுப்பா. சரி சரி கொஞ்சம் அமைதியா நான் யோசனை பண்றேன், இந்த விஷயம் அனன்யாக்கு மட்டும் தெக்காரத்துக்கு கொண்டு தெரியக்கூடாது, சரியா சிவகாமி? சரிமா, இதுக்குமா இந்த விஷயம் இப்படி ஓடி போனா, இவனுக்கு என்ன வந்தது அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க சிவகாமி. அடுத்த பாத்தீங்கன்னா அந்த போட்டோ தாத்தாவை காமிக்கிறாங்க. ஸ்டோர் ரூம்ல போய் ஒவ்வொரு நெகட்டிவா எடுத்து எடுத்து பாக்குறாங்க. ஒரு வழியா எப்படியோ சந்திரசேகர் கஸ்தூரி இருக்கிற போட்டோ இருக்குங்கல்ல அதை எடுத்துறாரு. உடனே நம்ம அன்பரசிக்கு கால் பண்ணி அம்மா நெகட்டிவ கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார், கவலைப்படாத அன்பரசி, உங்க அப்பாவை நீ சீக்கிரம் பாத்துருவ சார். இந்த போட்டோ எப்ப சார் எனக்கு கிடைக்கும், நானே உனக்கு இதை டெவலப் பண்ணி தரேன், உனக்கு டெவலப் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. நான் வேணா வீட்டுக்கு வந்துடுறேன் சார், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போட்டோ எடுத்து உனக்கு போன்ல அனுப்பிச்சு விட்டுறமா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. மஞ்சு கூட இருக்காங்க. போன் பேசுறத பார்த்துட்டு என்ன அன்பு அப்படின்னு கேக்குறாங்க. மஞ்சு, என் அப்பாவோட போட்டோ கிடைச்சிருக்கான், அதை டெவலப் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. மஞ்சு, சூப்பர் அன்பு, பாரு இந்த தடவை பாரு சாமிஜி சொன்ன மாதிரியே நீ இன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க தான் போற, வேணாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மஞ்சு, எங்க அப்பாவை எப்படியாச்சும் இன்னைக்கு பாத்தரணும் முருகா, அதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க அன்பரசி. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. கண்ணாடி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, குட்டிமா உண்மையை ரொம்ப நாளா கூட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு இந்த லெட்டரை நான் போஸ்ட் பண்ணிட்டு வர்ற நேரத்துக்குள்ள கூட நான் தான் அப்பான்னு உனக்கு தெரிஞ்சிடலாம், நீ என்ன அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு நிமிஷம் தான் என் வாழ்க்கையிலேயே அற்புதமான நேரம், உன்னை பக்கத்துல நிக்க வச்சு இவ என் பொண்ணு அன்பரசின்னு கத்தி சொல்லணும், உன் மேல வச்சிருக்க பாசத்தை ஒரு அப்பாவா காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அன்பரசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரசேகர் அந்த லெட்டர் போஸ்ட் பண்றதுக்காக வர்றாரு. ஹால்ல என்ன சந்திரா வெளியே கிளம்பிட்டியா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமாமா இப்ப பக்கத்துல தான் போறேமா, வந்துருவேன். அப்புறமா அன்பரசி வந்து லேப்டாப் கேட்டானா அதை எடுத்து கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு அன்பரசின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிடா சந்திரா நீ சீக்கிரம் வா, ஏன்னா அன்பரசி அவங்க அப்பாவை பாக்குற நேரத்துல நீ இருக்கணும்னு அவ நினைப்பாடா, வந்துட்டா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா வந்துருமா அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர். சந்திரசேகர் கார் எடுத்துட்டு போறாரு. கரெக்டா அங்க அன்பரசி பாக்குறாங்க. உடனே கால் பண்றாங்க அன்பரசி சந்திரசேகருக்கு. கொஞ்ச தூரம் போறாரு, போறப்பே போன் கால் வருதுன்னு பாக்குறாங்க. பார்த்தா அன்பரசி என்ன அதுக்குள்ள கால் பண்ணிட்டா, ஒருவேளை உண்மை அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சோ, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அன்பரசி போன் அட்டன் பண்ணோன்னே அது வந்துமா, அது சொல்லுமா என்னமா அப்படிங்கிறாங்க. சார் திரும்பி வீட்டுக்கு வர முடியுமா சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அதான் வர சொல்றவங்கள. அது அன்பரசி அப்பாவை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதாமா? அன்பரசி செம்ம கடுப்புல அப்படி இருக்காங்க. அன்பரசி அப்படிங்கிறாரு. தெரிஞ்சனாலதான் வர சொல்றேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கோபமா இருக்கிற மாதிரி அன்பரசி பேசுறாங்க. சரிமா வர்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு சந்திரசேகர். சந்திரசேகர் அதுக்கப்புறம் காரை திருப்பிட்டு வர்றாரு. அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சீட் பெல்ட் கழட்டிட்டு இறங்குறாரு. இவ்வளவு நேரம் பாத்துட்டு நின்று இருந்த அன்பரசி கோவமா உள்ள போறாங்க. சந்திரசேகர் பாக்குறாரு, என்னடா இது ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் உள்ள வர்றாரு. அன்பரசி அப்படின்னு போறாரு. அன்பரசி அந்த பக்கம் திரும்பி நிக்கிறாங்க செவத்தை பார்த்து. சந்திரசேகர் பயந்துகிட்டே தான் அன்பரசி அப்படின்ட்டு போறாங்க. அன்பரசி பாக்குறாங்க, நான் தான் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது சந்திரசேகர். தெரியுமா ஆனா அப்படின்னு சொல்ற சந்திரசேகர். ஆனானா என்ன ஆனா,
பத்மா மேடம் நான் அப்பா பேரு தெரியாதவன்னு அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அங்க நீங்களும் இருந்தீங்க. ஆனா அதை பார்த்துட்டு நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அன்னைக்கு காலேஜ்ல அனன்யா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியும் என்ன நிக்க வச்சு அப்பம் பேரு தெரியாதவன்னு அவ்வளவு அசிங்கப்படுத்தினா. நீங்களும் அங்கதான் இருந்தீங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படி நினைத்து தானே இருந்தீங்க. சிவகாமி மேடம் எத்தனை தடவை என்ன அப்பம் பேரு தெரியாதவன்னு அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போ மங்கா மேடம் வேற வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த அழுத கழுதைன்னு சொல்லி அவங்க அசிங்கமா பேசுனாங்க. அப்பயும் நீங்க அமைதியா தானங்க சார் இருந்தீங்க. நான் தான் உங்க பொண்ணு தெரிஞ்சும் நீங்க இத்தனை நாள் அமைதியா தானே சார் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லமா அப்படின்னு சொல்ல வராரு சந்திரசேகர். ஆனா அதை கேக்குற மாதிரியே இல்ல அன்பரசி. செம்ம கடுப்புல இருக்காங்க. எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பொண்ணுன்னே ஒத்துக்கல. இல்லம்மா அன்பரசி நான் உங்க பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிதானா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க சார் அப்படிங்கிறாங்க. சந்திரசேகர் சொல்ல வராரு. அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல அன்பரசி திட்டிக்கிட்டே இருக்காங்க சந்திரசேகர். இத்தனை நாள் உங்களை தேடிட்டு இருந்திருப்பேன். நீங்க அப்படியே அமைதியா இருந்துட்டீங்கல்ல. நான் தேட தெரிஞ்சும் நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல. நான் உங்ககிட்ட சொல்ல முடியாம நொந்து செத்துக்கிட்டு தாமா இருந்தேன். அதுக்காக தாமா நான் லெட்டரே போட்டேன். 20 வருஷமா இருந்த காயம் ஒரே லெட்டர்ல தீந்துருமா சொல்லுங்க சார். இல்லம்மா உனக்கு அந்த லெட்டர் சந்தோஷத்தை கொடுக்கும் தாமா நான் போட்டேன். நீங்க போட்ட லெட்டர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல சார். சொல்ல போனா அந்த லெட்டரை பார்த்தோன்னே இன்னும் அதிகமா தான் சார் வலிச்சது. ஏன் தெரியுமா? நம்மளை பத்தி தெரிஞ்சும் ஏன் நம்மளை வந்து பார்க்க மாட்டேங்கிறாருன்னு தோணுச்சு சார். இன்னும் அதிகமா தான் சார் வலிச்சது. என் பக்கத்துல வர அவருக்கு விருப்பம் இல்ல. தான் பொண்ணுன்னு ஊருக்கு சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சார் தோணுச்சு. நான் உங்க பக்கத்துல வந்துடக்கூடாது, உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அதானா அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. சந்திரசேகர் அழுதுகிட்டே இல்லம்மா இல்ல குட்டிமா அப்படிங்கும் போதே போதும் அப்பாவை கண்டுபிடிச்சிருவோமான்னு இருந்த வழியை விட ஏன்டா கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற வழிதான் அதிகமா இருக்கு. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த தடைகள்லயே நான் திருப்பி ஒண்ணு என்ன சொல்ற அன்பரசி? பயப்படாதீங்க சார். இனிமேல் காலத்துக்கும் உங்க பக்கமே நான் வரமாட்டேன். இல்ல குட்டிமா இல்ல என்கிட்ட எதுவும் பேசாதீங்க சார். ஐயோ கடவுளே எப்படி இவளுக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சந்திரசேகர் நினைச்சிட்டு இருக்காரு. செம்ம கடுப்புல அன்பரசி அங்கிருந்து போறாங்க. குட்டிமா அப்படின்னு கையை பிடிக்கிறாரு சந்திரசேகர். சார் கைய விடுங்க சார். என்ன அப்பம் பேரு தெரியாதுன்னு சொன்ன பத்மா மேடத்தை விட, சிவகாமி மேடத்தை விட, மங்கா மேடத்தை விட, அனன்யா விட நீங்க தான் சார் என்ன அதிகமா காயப்படுத்திருக்கீங்க. அவங்க கூட தெரியாம காயப்படுத்திருக்காங்க சார். நீங்க எல்லாமே தெரிஞ்சும் காயப்படுத்திருக்கீங்க சார். குட்டிமா நானு அப்படிங்கிறார் சந்திரசேகர். சார் இனிமேல் எனக்கு எப்பயுமே நீங்க சார் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க அன்பரசி. வீட்டை விட்டு போயிடுறாங்க அன்பரசி. சந்திரசேகர் அழுதுட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தா இது எல்லாமே கனவுங்க. சடன் பிரேக் போடுறாரு சந்திரசேகர். கடவுளே நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறது? அன்பரசி மட்டும் என்ன வெறுத்துட்டானா இந்த பூமியில வாழ்றதுக்கு நான் அர்த்தமே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சந்திரசேகர். அடுத்தது கஸ்தூரிய காமிக்கிறாங்க. போன் பாக்குறாங்க. நைட் யாரோ கால் பண்ணிருக்காங்க. என்னடா இது நைட் யாரோ புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சரி திரும்பவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி யாருன்னு கேட்டுருவோன்னு கால் பண்ண போறதுக்குள்ளேயே வேற ஒரு நம்பர் வந்து கால் வருது. ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோ மேடம் சந்திரசேகர் சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப் நீங்க தானே? நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க கஸ்தூரி. நான் இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன்னு ஒரு லேடி பேசுறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் தான் மேடம், ஒரு சின்ன டவுட் அப்படிங்கிறாங்க. கஸ்தூரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம அன்பரசியை காட்டுறாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்காங்க அன்பரசி. அதை பார்த்துட்டு மஞ்சு சொல்றாங்க, ஏ அன்பரசி எப்படி இருந்தாலும் சாமிஜி சொன்ன மாதிரி உன் அப்பா யாருன்னு இன்னைக்கு தெரியதான் போகுது. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சந்தோஷம் தான் மஞ்சு. ஆனா இப்ப தெரிஞ்சிருமான்னு சொல்லி ஒவ்வொரு யுகமும் எப்ப கடக்குமோன்னு இருக்கு மஞ்சு. ஏன் அம்மா மறைச்ச உண்மை இப்ப தெரிய போகுது. என் அப்பாவை நானே கண்டுபிடிக்க போறேன். என்ன கேவலமா நினைச்சு பேசின பத்மா மேடம் முன்னாடி என் அப்பாவை கொண்டு போய் நிறுத்ததான் போறேன். ஆமாம் அன்பரசி கண்டிப்பா நீ கும்பிடுற முருகன் உன் அப்பாவை காட்டதான் போறாரு. அதுக்கு உனக்காக நான் ஒரு விஷயம் பண்ணதான் போறேன். இங்க ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி கட்டிற்கால இருந்து ஒரு சூட்கேஸ் எடுக்கிறாங்க மஞ்சு. அவங்க பெட்டியில இருந்து ஒரு உண்டியல் எடுக்கிறாங்க. மஞ்சு இப்ப எதுக்கு மஞ்சு எடுக்கிற? இரு சொல்றேன். ஒரு நல்ல காரியத்திற்காக இதை எடுத்திருக்கோம், பயன்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லே மஞ்சு அப்படிங்கிறாங்க. இரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சு. அடுத்தது மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கிற நம்ம சிவகாமி வந்து கால் பண்றாங்க. திரும்பவும் கஸ்தூரிக்கு போன் போது எடுக்க மாட்டேங்கிறமா அப்படின்னு சொல்லி மங்காட்ட சொல்றாங்க. அப்போ ஒரு இன்னொரு போன் நம்பர் வச்சிருக்காங்க. அந்த போன் நம்பருக்கு அதான் புது போன் வாங்கினாங்க அதுக்கு ஒரு போன் கால் வருது. மா நேத்து நைட்டே கஸ்தூரிக்கு நம்ம கால் பண்ணோம்ல, அவ இப்பதான் பாத்துருப்பா போல இருக்குதுமா, அதான் அவதான் கால் பண்றா நினைக்கிறேன்
எடுக்கிறேம்மா, நான் போய் எடுக்கிறேன். இல்ல இல்ல எடுக்க வேணாம், அதுக்கு அவசியமே இல்லை. என்னம்மா சொல்ற? ஏன் அவசியம் இல்லைன்னு சொல்றேன் மா, நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு அவ நம்பரை எடுத்து அவகிட்ட யாரோ மாதிரி பேசி அவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும்லம்மா. ஏம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்து அவசியம் இல்லைன்னு சொல்ற? உனக்கு என்னம்மா ஆச்சு? ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி போனை ஸ்பீக்கர்ல போடுறாங்க. அப்ப வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி கிட்ட பேசுறாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து மங்காக்கு கால் பண்றாங்க. மங்காக்கா, கஸ்தூரிக்கு நீங்க கால் பண்ண சொன்னீங்களா, நான் அதே மாதிரி கால் பண்ணேன். அவ வாயாலேயே அவ இருக்கிற இடத்தோட அட்ரஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. இத கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷமாயிருது சிவகாமிக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க மங்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது.